இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம டாட் கோடை வந்து ரன் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாட் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது மெயின் ஃபங்க்ஷன் இல்லைன்னா. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த மெயின் ஃபங்க்ஷனே தான் டாட் கோட் தன்னோட கம்பைலேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் ஆகட்டும் சரி, ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணி இல்லை கால் பண்ணி அதை தான் பண்ண முடியும். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது உங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கலாம். சும்மா சம் ஃபங்க்ஷன் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் பற்றி தெரியாமல் வச்சுக்கோங்க. சும்மா சாம்பிளுக்கு இதை வச்சுக்கோங்க. ஸோ மேலே வந்து சம் ஃபங்க்ஷனை நான் அந்த ஃபங்க்ஷனை நான் எழுதிட்டேன். அடுத்து இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன் 2 அதையும் நான் எழுதிட்டேன். சம் ஃபங்க்ஷன் 3 அப்படின்னு அதையும் நான் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் 2 சம் ஃபங்க்ஷன் 4 3 2 1 அதாவது 2 4 3 2 1 அப்படிங்கிற ஆர்டரில் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ இதை நம்ம கோடு இங்கே இருக்குது. இது நம்ம கோட். இது டாட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பைலர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற சம் ஃபங்க்ஷன் 2 பார்ப்போம். ஸோ இப்போ சம் ஃபங்க்ஷன் 2 ரன் பண்ணணும். ஸோ சம் ஃபங்க்ஷன் 2 ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கடுத்த மெயின் ஃபங்க்ஷனில் திரும்பி வந்து சம் ஃபங்க்ஷன் 4 இருக்குது. சம் ஃபங்க்ஷன் 4 தான் அடுத்த கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரன் ஆகும். இப்போ அது ரன் ஆகி முடிச்சிச்சு. திரும்பி மெயின் ஃபங்க்ஷனில் வரும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து இப்போ சம் ஃபங்க்ஷன் 3 பார்த்துருச்சு. அதை பார்த்துட்டு இப்போ சம் ஃபங்க்ஷன் 3ல என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக ரன் பண்ணோம். லாஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணுவோம், சம் ஃபங்க்ஷன் 1 மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ அதை ரன் பண்ணோம். இப்படி தான் டாட் கோடில் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஒர்க்கிங் நடக்குது. இது வந்து சி ப்ரோக்ராம்னாலும் சரி, டாட் ப்ரோக்ராம்னாலும் சரி, இப்படி தான் கம்பைலேஷன் நடக்கும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். உங்களுக்கு இந்த வீடியோவில் மெயின் ஃபங்க்ஷன் ஏன், இதுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன்.